2025 மற்றும் 2026 ஆண்டில் வெளியான தமிழ் திரைப்படங்களில் சிறிய பட்ஜெட் படங்கள் தான் வெற்றி பெற்றிருப்பதாக திரையரங்க உரிமையாளர்கள் தெரிவித்துள்ள நிலையில் அது குறித்து மக்கள் குரல் பகுதியில் எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு கிருஷ்ணகிரி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம். சிறிய பட்ஜெட் படங்கள் வெற்றியடைகிறதுக்கு காரணம் குறுகிய காலத்தில் எடுக்கிறாங்க, நல்ல ஒரு வரவேற்பு கிடைக்குது, நல்ல கதாபாத்திரங்கள் இருக்குது. ஆனால் பெரிய பட்ஜெட்டில் எடுக்கிறது கோடிக்கணக்கில் போட்டு நான் அமெரிக்காவில் போய் எடுத்தோம், வெளிநாட்டில் போயிட்டு மற்ற இடங்கள்ல எங்கெங்கேயோ, அதாவது சொல்ல போனால் சுவிட்சர்லாந்து போகணும், அங்கே போகணும், இங்கே போகணும்னு போயிட்டு கோடிக்கணக்கில் ஃப்ளைட்டில் எல்லாரையும் டிக்கெட் புக் பண்ணி கூப்பிட்டு போயிட்டு வர்றதெல்லாம் தேவையில்லாமல் பண்ணி செலவு பண்ணிட்டு கடைசியில் நஷ்டம் அடைகிறாங்க. சிறிய பட்ஜெட்னும் போது நிறைய சக்ஸஸ் ஆகுது. காரணம் சிறிய பட்ஜெட்டில் நல்ல கதைகளாக செய்கிறாங்க. சின்ன பட்ஜெட் பார்த்தீங்கன்னா ரொம்ப மினிமம் சின்ன கதையை எடுத்து ரொம்ப அழகாக வடிவமைச்சு படம் எடுக்கிறாங்க. அதனால கதையும் நல்லா இருக்கு, படம் எடுக்கிறதும் விதமும் நல்லா இருக்கு. அதனால நல்லா ஓடுது. அதே சின்ன கதையை கொண்டு போயிட்டு பெரிய ஹீரோ கிட்ட இது பண்ணி பட்ஜெட்டை அதிகமாக இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. அதனால அது எலாபரேட் பண்ணி எடுக்கிறதுனால கிராஃபிக்ஸ் வெளிநாட்டுக்கு போகிறாங்க அப்படின்னா நல்லா எலாபரேட்டாக எடுக்கிறதுனால அதை அவங்களுக்கு எடுக்கவும் தெரியறதில்ல. அதனால ரொம்ப லாஸ் ஆகுது. அதே சின்ன கதையை பார்த்தீங்கன்னா இங்கேயே லோக்கல்லே எடுக்கிறாங்க, சும்மா பக்கமே எடுக்கிறாங்க. அது நல்லா ஓடுது. நல்லாவும் அவங்களுக்கு தேட்டர் இருக்கிறவங்களுக்கு முதல்கொண்டு எல்லாருக்குமே பெனிஃபிட்டாக இருக்குது. பெரிய படம் அந்த மாதிரி அவங்களாம் தர முடியறதில்ல. பெரிய ஹீரோ கூட நான் அந்த கதையை பெரிய ஹீரோட தான் வச்சு எடுப்பேன் அப்படின்னு அவங்க அடம் பிடிக்கிறாங்க தேவையில்லாம. நம்ம நார்மலாக ஒரு சின்ன படம் எடுத்தீங்கன்னா கூட ஒரு 1 கோடி ரூபாய் ஒரு படம் எடுத்துட்டு அவங்க ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா ஒரு 10-11 கோடி ப்ராஃபிட் பார்க்குறாங்க. அது ஹீரோ சம்பளம் எல்லாமே ப்ரொடக்ஷன் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா கம்மி செலவில் இருக்குது. அது கதை மேலே ஓரியன்டாக இருக்குது. சின்ன கதையாக இருந்தால் நல்ல ஒரு கதையாக இருந்துச்சுன்னா அது நம்ம கண்டிப்பாக ஜெயிக்க வைக்கிறாங்க மக்கள். இதே பெரிய படம்னா ஹீரோக்கே பார்த்தீங்கன்னா ஒரு 150 கோடி, மற்ற இது வெளிநாட்டில் போய் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ரொம்ப செலவு பண்ணி அதுக்கே ஒரு 200-300 கோடி எடுக்கிறாங்க. பட் அது அப்படி எடுத்தாலுமே நம்மளோட சாட்டிஸ்ஃபை பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த படம் அந்த சாட்டிஸ்ஃபை பண்ணுற அளவுக்கு இல்லை. அதனால இப்போ ரீசெண்டாக அந்த சிறை படம், இந்த மாதிரி பிரதீப் ரங்கநாதன், அந்த டியூட், இந்த மாதிரி டிராகன், சின்ன சின்ன படம் எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு சின்ன பட்ஜெட்டில் இருந்தாலும் நம்ம விரும்புகிற மாதிரி அந்த படம் இருக்குது. அதனால தான் சின்ன படம் பட்ஜெட்டில் எல்லா படமும் ஜெயிக்குது. நீங்கள் பெரிய பட்ஜெட் படம் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஹீரோஸ்க்கு மாஸ் காமிச்சு எல்லாம் முடிச்சிடுறாங்க. நீங்கள் சின்ன பட்ஜெட் படம் இப்போதைக்கு எப்படி பார்த்தீங்கன்னா நேச்சராக கொண்டு போகிறாங்க, இருக்கிற ரியாலிட்டி கொண்டு போங்க. எல்லாருமே ரியாலிட்டி தான் லைக் பண்ணுறாங்க. அந்த மாதிரி எடுத்துகிட்டு போனீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சிறையெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ரொம்ப ரியாலிட்டியாக இருந்துச்சு. அந்த மாதிரி சின்ன பட்ஜெட் படமும் ரியாலிட்டியாக எடுத்துகிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக நல்லா ஜனங்க மதிப்பாக ரீச் ஆகும். அதை தான் நாங்களும் எதிர்பார்க்குறோம். மக்கள் குரல் பகுதியில் கிருஷ்ணகிரி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்த்தோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.